ஆமா, காலையில இருந்து என்ன சரியான கூட்டமா? டேய், அவர் மூஞ்ச பார்த்தா யாரும் வந்த மாதிரி தெரியலையடா. என்னாச்சு மாமா, சொல்லுங்க. காலையில இருந்து யாராச்சும் வந்தாங்களா இல்லையா? உங்க பேச்சு கேட்டுக்கிட்டு நான் டிஸ்கவுண்ட் கொடுத்தேன் பாரு. ஒரு ஆள் கூட இந்த கடை பக்கம் வரலடா. இன்னைக்கு தானே டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க. நாளைந்து கொடுத்து பாருங்க. டிஸ்கவுண்ட் பண்றேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண பாரு. அந்த காசு கூட எனக்கு கிடைக்குமா என்னன்னு டவுட்டா இருக்குடா. நாளையில இருந்து நம்ம கடைக்கு எவ்வளோ கூட்டம் வருதுன்னு மட்டும் பாருங்க. நீங்க என்னவோ அனௌன்ஸ் பண்ண காசு வச்சும் கிடைக்குமான்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கீங்க. டேய், வெட்டியா பேசிட்டு இருக்காதீங்கடா, போய் வேலையை பாருங்கடா. டேய் மச்சான், அப்படி என்ன வேலைடா இருக்கு நமக்கு? புழுதி அடைஞ்சிருந்தா பொருளை துடைச்சி வைக்கிற வேலை தான் மச்சான். மாமா, அந்த புழுதி துடைக்கிற வேலையெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் வச்சுக்கலாம்ல? சரி, புழுதி துடைக்கிற வேலையை வாரத்துக்கு ஒரு நாள் வச்சுக்கோ. இப்போ நீ வந்ததுக்கு என்ன வேலை செய்வ? வேற ஏதாவது வேலையை கொடுப்பீங்களா? டெய்லியும் துடைச்சி வைக்கிற வேலையை தான் கொடுக்குறீங்க. அவர் கடையில் இருக்கிற வேலையை தான் கொடுக்குறாரு. வேற என்ன வேலை இருக்கு சொல்லாம பார்க்க நீனு. டேய், அதான் அவனே சொல்லிட்டான்ல, அப்புறம் என்ன? போய் துடைக்கிற வேலையை பாருங்க ரெண்டு பேரும். சரி மச்சான், நீ பேசிட்டு இரு, நான் போய் என் வேலையை ஆரம்பிக்கிறேன். டேய், நீ மட்டும் ஏன்டா இங்கே நிற்கிற? அவன் கூட போய் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுடா. டெய்லியும் தூசியை துடைக்கிறது ஒரு வேலையாகுமா? அந்த ஒரு வேலை மட்டும்தான் இந்த கடையில் இருக்கு. விருப்பப்பட்ட வேலையை பாரு, இல்லைன்னா வீட்டுக்கு கிளம்பு. ஆமாம்மா, நீங்கள் வேற என்ன வீட்டுக்கு அனுப்புறதுல இருக்கீங்க. சித்து வர இந்த கடைக்கே வரக்கூடாதுன்னு சொன்னான். இந்த அப்பத்தை நம்மள வலுக்கட்டாவே போய் பொருளை வாங்கிட்டு வாடின்னு அனுப்பி விட்டுருச்சேன். இவன் வர பார்த்தா திட்டுவான்ல. உள்ளே போனால் அவன் திட்டுவான், ஒன்றுமே வாங்க வீட்டுக்கு போனால் அப்பா தான் திட்டும். ரெண்டு பேரும் கேட்டில் நான் மாட்டிக்கிட்டேன். ஏ காயத்ரி, வா. ஏன் அங்கே நிற்கிற? டேய், யாருடா அந்த பொண்ணு? எதுக்குடா கடைக்கு வர சொல்லலாம் பேசுறீங்க? எதுவாக இருந்தாலும் கடைக்கு வெளில போய் பேசுங்கடா. என்ன இவர் வேற இப்படி சொல்றாரு? நம்ம பொருள் வாங்க தானே வந்திருக்கோம். இன்னும் கதை பேச வந்த மாதிரில பேசிட்டு இருக்காரு இவரு. ஆமா, எதுக்கு மாமா நீங்க டென்ஷன் ஆகுறீங்க? நான் பேசிட்டு அனுப்பி விடுறேன், இருங்க. எப்பயுமே நம்ம எதுக்கு வந்திருக்கோன்னு கேட்டுட்டு பேசுறானா? அவனுக்கு என்ன தோணுதோ அவன் இப்படியே சொல்லிட்டு இருக்கான். காயத்ரி, எங்க மாமா ரொம்ப பயந்த சுபாவம், அதனால தான் இப்படி பேசுறாரு. நீ ஒன்றும் தப்பா நினைச்சிக்காத. சித்து மட்டும் பார்த்தானா என்ன நான் பேச போறான்னு தெரியல. சித்துக்கிட்ட பேசணுமா? சரி இரு, அவனை கூப்பிடுறேன். சந்தோஷ், நான் அவனை சித்துக்கிட்ட பேசலாம் வரல. சரி, அப்புறம் எதுக்கு இங்க வந்த? டேய், கடைக்கு எதுக்கிட்ட வருவாங்க? மளிகை பொருள் வாங்க தானே. நானும் மளிகை பொருள் வாங்க தான் வந்திருக்கேன். பாத்தீங்களா மாமா, சித்து கொடுத்த ஐடியானால எங்க ஃப்ரெண்டே ஃபர்ஸ்ட் கஸ்டமர் ஆயிட்டான் உங்க கடைக்கு. டேய், என்னால இதை நம்பவே முடியலடா. இது கனவா நிஜமா? நான் மளிகை பொருள் வாங்க தானே வந்தேன். நீங்க என்ன ரெண்டு பேரும் வாங்கிட்டு போய் அப்படி நிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. டேய், பொருள் வாங்க வந்த பொண்ணு ஏன்டா வாசல்ல வச்சு பேசிட்டு இருக்க? உள்ள அழைச்சிட்டு போய் தேவையான பொருள்லாம் எடுத்து கொடுறா. சரி மாமா. காயு, வா. ஏன் அங்கே நிக்கிற? இல்ல சந்தோஷ், நீ வா வான்னு தான் கூப்பிடுற. சித்து பார்த்தானே போன்னு துரத்துவானே, அதனாலதான் பயமா இருக்கு. பொருள் வாங்க தானே வந்திருக்க, நீ ஏன் பயப்படுற? சந்தோஷ், அழைச்சிட்டு போய் பொருள் எடுத்து கொடுறா. நம்ம ஏதாவது நினைச்சு போனா அங்கேயே நிக்கிறா. என்னால தானே உனக்கு இவ்வளவு கஷ்டமும். பொருள் வாங்கிட்டு நீ கடையை விட்டு போற வரைக்கும் உன் கண்ணில் பட மாட்டேன். என்னால தானே காயத்ரி உனக்கு இவ்வளவு கஷ்டமும். தம்பி தனியா நின்றுக்கிட்டு ஃபீல் பண்றீங்களா? தேவாரா. டேய் மச்சான், சொல்லுடா. டேய் திரும்புடா. சொல்லுடா, ஏன் திரும்ப சொன்னா? டேய், நீ எதுக்கு சோகமா இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. உனக்கு தெரிஞ்சு மட்டும் என்னடா பண்ண போற? என்ன மச்சான் இப்படிலாம் பேசுற? எல்லாமே தெரிஞ்சும் நீனும் அப்படி தானே பண்ணிக்கிட்டு இருக்க. அதான் அப்படி சொன்னேன். இனிமே இந்த விஷயத்துல நான் எந்த தொல்லையும் பண்ண மாட்டேன்டா உன்ன. அவ கடையை விட்டு போகிற வரைக்கும் உன்னை பார்க்காம இருக்கிறது என் பொறுப்பு. நீ போயிட்டு வேற வேலையை பாரு, ஓகேவா? அவள் இந்த கடையில் வாங்கிட்டு பேசிட்டு இருந்தா எவ்வளோ பிரச்சனை ஒன்று எனக்கு நல்லாவே தெரியும்டா. எதுவுமே யோசிக்காத ஆளுன்னு நினச்சிக்காத என்ன. என்னடா அப்படி பார்க்குற? இல்லை, நீ தான் இப்படி பேசுகிறதான்னு பார்க்குறேன்டா. டேய், எனக்கு மட்டும் தெரியாதடா. நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் நான் இதெல்லாம் பண்ணேன். இப்போ நீயே பயப்படும் போது உன்னை ஏதாவது பிரச்சனையில் மாட்டி விடுவானாடா நான். நீ சொல்கிற மாதிரி ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங் ஆகிட்டு அதுக்கப்புறம் எது வந்தாலும் நீ பார்த்துக்கோடா. இனிமேல் இதை பற்றி நான் பேசவே மாட்டேன், ஓகேவா? தேங்க்ஸ் மச்சி, இப்போயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டியே. டேய், உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்டா. அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணிச்சேன்னு தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன், தவிர வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசாதடா இனிமே. நான் மட்டும் வேணும்னா பேசுகிறேன், என்ன பண்ணுறது, என் சூழ்நிலை அப்படி. சரிடா, ஃபீல் பண்ணாத, எல்லாம் ஒரு நாள் சரியாயிடும். பார்க்கும்டா. அது வரைக்கும் அவளுக்கு மேரேஜ் ஆகாமல் இருந்தா பார்க்கும். டேய், அதுக்குள்ளே எல்லாமே சரியாயிடும்டா, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாது, சரியா? சரி, நான் எல்லா பொருளும் எடுத்து கொடுத்துட்டு வரேன், நீங்கள் இரு. ஓகே மச்சி. என்னால் ரொம்ப கஷ்டப்படுறேன் காய் நீனு. மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு. இனிமே உன்னை தொல்லை பண்ண மாட்டேன் சித்து. நான் ஏன் இனிமே அழுவணும்? நானுமே அழுவ மாட்டேனே. சித்துவுக்கு தான் நம்மளை பிடிச்சிருக்கே, அப்புறம் என்ன? அவனே வந்து பேசுகிற வரைக்கும் நம்ம எதை பற்றியும் பேசக்கூடாது, எதுவும் தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கவும் கூடாது. காயும் என்ன ஒரு பொருள் கூட எடுத்து வைக்காம இருக்கேன். சரி, லிஸ்ட்டை என்கிட்ட கூட, நான் எடுத்து வைக்கிறேன் எல்லா பொருளையும். பரவாயில்ல சந்தோஷம், எல்லா பொருளையும் நானே எடுத்துக்கிறேன். நீ போய் வேற வேலை இருந்தா பாரு. என் வேலையே தான். வரும்போது ரொம்ப சோகமா இருந்த, என்ன ஆச்சு உனக்கு? இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கிய. இவன் அப்படிதான் சந்தோஷ். என்ன சொல்லிட்டு போறா இவ? ஆனா எதுவோ நடந்திருக்கு. சித்துவும் நானும் பேசிட்டு இருந்ததை கேட்டுருப்பாளோ? அப்படி கேட்டிருந்தா சந்தோஷம் தான். சந்தோஷ், இது ரொம்ப பயமா இருக்கு, அதை மட்டும் எடுத்துக்கூடா. இரு காயும், நான் எடுத்து தரேன்.
காயு அவ்வளோதானே, இன்னும் ஏதாச்சும் பொருள் இருக்கணுமா? எல்லா பொருளையும் எடுத்துட்டு சந்தோஷ், இனிமேல் பில்லு போட்டுற வேண்டியதான். சரி ஓகே காயு, நாங்கள் பில்லு போட்டுட்டு இருக்கேன், நீ வா. ம் சரி. இவ்வளோ ஸ்பீடில் காணா போயிட்டான். மாமா பொருளை பார்த்தீங்கல்ல, என்னவே எங்கள் ஐடியாவுக்கு ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொன்னீங்க. பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் கஸ்டமர் 5000 ரூபாய்க்கு மேலே இருக்கும் பில்லு. அந்த பொண்ணு இவ்வளோ பொருள் வாங்குறது நம்ம கடைக்கு வந்திருக்காடா. அந்த பொண்ணுக்கு 15% டிஸ்கவுண்ட் கொடுக்கணும்டா. நம்ம கடை இருக்கிற நிலைமைக்கு 15%லாம் டிஸ்கவுண்ட் தர முடியாதுடா, 10% தான் தர முடியும். உன் ஃப்ரெண்டுங்கனால 5%லாம் சேர்த்து தர முடியாது. நீங்கள் 15% டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்கன்னு யாராச்சும் நம்புவாங்களா? இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே பண்ணியிருந்தா உங்கள் கடை ஏன் இப்படி டல்லாக இருக்க போகுது? சரி சரி, அந்த 10% டிஸ்கவுண்ட் பண்ணி மீதி பில்லு எவ்வளோன்னு சொல்லுங்கள். சரி, ஏன் அப்படியே நிற்கிறீங்க? பில்லு போடுங்க சீக்கிரம். சந்தோஷ் இன்னும் பில்லு போடலையா? 5 நிமிஷம் ஐயோ, அதுக்குள்ளே பில்லு போட்டுடலாம். சீக்கிரம் பில்லு போடுங்க மாமா. பில்லு எல்லாம் போட்டாச்சு. 5500 500 டிஸ்கவுண்ட். 5000 ரூபாய் பணத்தை வாங்கடா. பணம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பணம்லாம் கரெக்டாக இருக்குமா? அடிக்கடி கடைக்கு வாங்க. மாதம் 10,000 ரூபாய்க்கு மேலே யாரெல்லாம் பொருள் வாங்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கிஃப்ட் வச்சுட்டு இருக்குமா. இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே. சித்து சொன்னனால தான் இவருக்கு ஏதோ ஐடியா வந்திருக்கு. காயு, உன் பைய கொடு, நான் எல்லா பொருளையும் எடுத்து வைக்கிறேன். பரவாயில்ல சந்தோஷ், நீ உள்ள போய் வேற வேலையை பாரு, நான் எடுத்து வச்சுக்கிறேன். என் வேலையே இதுதான், நீ பைய கொடு. ஸ்கூட்டியில் இருக்கு, நம்ம எடுத்துட்டு வரேன். சரி போயிட்டு வா. மாமா பாத்தியா, சித்து சொன்ன ஐடியாவில் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் 5000 ரூபாய்க்கு பொருள் எடுத்துருக்காங்க. ஆமாண்டா, எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அந்த 10,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா கிஃப்ட் வச்சுட்டு சொல்லுவேன்னு சொன்னியே, அதெல்லாம் நாங்களாம் சொல்லவே இல்லையே. டேய், அது நானா சொன்னேன்டா. ஆமா, அப்போ எல்லாருக்கும் கிஃப்ட் வச்சுட்டுண்டா மாமா. பார்க்கும் அந்த பொண்ணுகிட்ட அப்படி சொன்னேன். டேய், அப்போ தாண்டா கடைக்கு வருவாங்க, திங்ஸ் அதிகமாக வாங்குவாங்க, அதான் அப்படி சொன்னேன். சரியான கேடி மாமா நீ.